மெட்ராஸ் படத்துல வர்றது மாதிரி திராவிடம்ங்கிறது ஒரு செவுரு. என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. நீ போனீனாக்கா முடிவு உனக்கு தான். பல உயிர்களை பார்த்த, பல உயிர்களை பழிவாங்கிய செவுறாது. அதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு. இந்த மக்களுக்கு எதிராக பேசுற ஒவ்வொருத்தனையும் காவு வாங்கின செவுரு அது. செவுரு இத்தனை நாள் இதை வச்சு தான் ஏமாத்திட்டு இருந்தானுங்க. முதல்ல இதை அழிச்சு இனிமே அவங்களால நம்மள எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு காட்டணும். செவுரு என்ன ஆகுதுன்னு பாத்துட்டு போ. என்னத்த மாற்றத்துல பண்ணீங்க நீங்க? ஏன் மல்லலாரையும் மைகுந்தரையும் போற்றாங்க நீ? ஆவுன்னா பெரியார் என்னது? திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியார் வெட்டி சாய்க்கிறது. சும்மா பேச்சுக்கு பெண்ணுரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகனுக்கு தான் உரிமை உண்டு. அது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தான் உண்டு. என்னையா பெரியார் அப்படி புடிக்கிறாரு? என்ன புடிக்கிறாரு? பெண் விடுதலைக்கு அவர் என்ன தெரியுமா தீர்வு சொல்றாரு? பெண் கர்ப்பப்பையை நீக்கி விடணும். இத சொல்றதுக்கு ஒரு பெரிய தலைவன் வேணுமா? இப்படி சொன்னவனை யாராவது தலைவன் ஏத்துக்கிடுவாங்களா? காமராஜரையே பள்ளிக்கூடம் திறக்க வச்சது பெரியார் தான். காமராஜர் முதலமைச்சர், பெரியார் யாரு? வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது. இவரு தமிழ்ல படிக்க வச்சாராம். நாங்கெல்லாம் திண்ணையை பிடிச்சு நடக்கும் பொழுது எங்களுடைய சுண்டு வரல பிடிச்சு நடந்து நீ அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய பையன் சார் இந்த பால்சாமி. இந்த மரியாதையை செய்யும் பொழுது எடுத்த போட்டோ இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு போட்டோகிராஃபர் யாரும் அனுப்ப வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா சாயங்காலம் 6 மணிக்கு வீடியோல எல்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க. என்ன சொல்லுது போனதுன்னு இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. நீ போய் கண்ணமாப்பேட்டையில சுடுகாட்டு இருக்குல்ல, அங்க ஒரு 60 அடி ஆழத்துக்கு நோண்டு, ஒரு 10 எலும்பு கூடு கிடைக்கும். பூரா உன் தாத்தன், உன் பாட்டன், முப்பாட்டன் பூரா பேரையும் போட்டு புதைச்சது நாங்க தான். சும்மா போயா ஆளுகிறதுக்கா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? நீ நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளானி வந்துகிட்டு திராவிடம் என்ன செய்தது, திராவிடம் எங்களை குடிக்க வைத்தது, திராவிடம் எங்களை படிக்க வைத்ததா? சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். நான் உதாரணம் சொல்றேன். என்ன படிக்க வச்சது திராவிடம். ஏன்னா என் பேரு உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. என் பேரு மைனர். அம்பேத்கரை படிக்க வச்சதும் திராவிடம்னு சொல்லுவீங்களா நீங்க? அம்பேத்கரையும் என்ன திராவிடமா படிக்க வச்சுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது திராவிடம் படிக்க வச்சுச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த விவாதத்துக்குள்ள நான் போகல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. திருவள்ளுவரை யார் படிக்க வச்சுச்சு? சரி, திருவள்ளுவரை திராவிடம் படிக்க வைக்கல. ஆனா திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். திராவிடம் சொல்றது இதுதான். பேரறிஞர் அண்ணா சொல்றது, கலைஞர் சொல்றது, தந்தை பெரியார் சொல்றது இதுதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லாம் எல்லாருக்கும். அவ்வளவுதான் திராவிடம். கூச்சமே இல்ல. எல்லாம் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும். அதுதான் திராவிட கொள்கை. அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பேசியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெரியார் எங்க ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார். திமுக உருவானது. இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே? எல்லா கட்சியும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. மன்னராட்சி புதுசா ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மன்னராட்சி. ஆமா, மன்னராட்சி தான். ஆமா, இது மன்னராட்சி தான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். 1974 இதே தியாகராயர் பஸ் ஸ்டாண்ட்ல அதான் பெரியார் கடைசியா பேசின கூட்டம். 73 கடைசியா பேசின கூட்டம். கையில மூத்திர பை பெரியார தூக்கின்னு வண்டியில வைக்கிறாங்க. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. மைக்கு எதிரில வைக்கிறாங்க. பெரியார் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கூட்டத்தின் தலைவர் அவர்களே, கூடியிருக்கும் தேவடியா மக்கள் என்ன. கையில மூத்திர பை பெரியார தூக்கின்னு வண்டியில வைக்கிறாங்க. 73 கடைசியா பேசின கூட்டம். கையில மூத்திர பை, ஒரு யூரின் பேக், மூத்திர பை, அந்த மூத்திர சட்டியை சுமந்துகிட்டு கொஞ்சம் கூட தயக்கப்படாமல் மூத்திர வாளியோடு மேடைக்கு ஏறி மூத்திர சட்டி தூக்கிட்டு இதே தூக்கிட்டு வந்துருவாங்க. ஒரு ஆபரேஷனுங்க அன்னைக்கு ரேட்டுக்கு 30,000 ரூபாய் இருந்தா போதும். 30,000 ரூபாய் செலவு பண்ணதுக்கு கஞ்சத்தனம் பிடிச்சுக்கிட்டு. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். குளிக்க மாட்டாராம். வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பாரு. நான் சொல்லல, அண்ணா தான் சொல்லிருக்காரு. என்ன தெரியல, கம்பு கூட்டுக்குள்ள சென்ட் ஃபேக்டரி வச்சிருக்கவன் வந்துட்டானே, தெரியுமா உனக்கு? இவனை நினைவிற்கும் வரை மறக்க முடியுமா? என்னுடைய குருநாதர் அவர் வாரத்துக்கு ஒரு முறை வேட்டி கட்டுவார். ஒரு வேட்டியவே ஒரு வாரம் கட்டிருக்காங்க.
என்ன நாத்த அடிச்சிருக்கு பாருங்க. செய்ய வேண்டும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகின்ற பொழுது இந்த பாதைகளின் பெயரையெல்லாம் குறிப்பிட்டு விட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் பாதையை காட்டி கேடுகட்ட பாதை என்று சொன்னார். இங்கே நடுவில் ஒரு நாச பாதை, கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல. போ. மானம், மரியாதை, நேர்மை இந்த மூணையும் தூக்கி திரியுறவங்க எல்லாம் சோத்துக்கு விரல் சுப்பிட்டு தான் சார் போனேன். உன் பேர் என்னப்பா சொன்னேன்? தமிழ் சமூகத்தினுடைய தாய் தமிழ் உறவுகளும் இதே மண்ணில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன். குரலற்றவர்களின் குரலாய் ஓங்கி ஓங்கி ஒலிக்கும் என் கேள்வி இன்னும் இன்னும் இன்னும். குரலற்றவர்களின் குரலாய். நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? நம் சமூகம் குத்த வைத்து உட்கார்ந்து இருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கு உயர்ந்து சேரில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அந்த கிழவன் தாயா காரணம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. கடனுக்காக குத்த வச்சு உட்கார்ந்து இருந்த நம்மள சேர்ல உட்கார அளவுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த கிழவன் செஞ்ச போராட்டம் தான். நீ ஓனாடி வச்சுக்கிறியா இல்ல யாராவது எழுதி தராங்களா? காலை கடன் என்று முடிக்கிறோம் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் நம் கிழவன் தான். அவருக்கு நம்ம நன்றி கடன் செலுத்தணும். முதலே சொல்றதா நீ? தூக்க இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தமிழ்நாடு அப்படியே எழுதுறாங்க, எழுதுறாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி கப்புசு, கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே தேயவும், கருணாநிதி இடம் இங்கே தான்பராக போட்டு துப்பவும், இது கருணாநிதி இடம். கருணாநிதி குடிப்பகம், கருணாநிதி குடிப்பகம், படிப்பகத்துக்கு வைக்கிற குடிப்பகத்தை கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சியில ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆடுறாங்க. ஆட்டம் தாங்க தில்லானா மோகனம்லாம் தோத்துறோம் இவங்கள்ட்ட. பிஏ தான் இருக்கும். இப்ப நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு. இப்ப நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு. இப்ப நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு. நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு கூட பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.